Guys, welcome back to my YouTube channel Scientific Studio. இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பேம்பஸ் பேண்ட்ஸ்லேருந்து இருக்கிற சப்ஸ்டன்ஸ், அதாவது சோடியம் பாலிஅக்ரிலேட் வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்னோ ஃபார்ம் பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ அந்த ஸ்னோவே சிம்பிளாக ஃபார்ம் பண்ணுவோமா காய்ஸ்? இப்போ நம்ம சால்ட்டையும் வினிகரையும் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக நம்ம இந்த பப்ளிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளதுல ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ சால்ட்டையும் வினிகரையும் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதனால நான் தேடி பிடிச்சி 5 minutes கிராஃப்ட்லேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அது வேலை செய்யுதா செய்யலையான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கீப் வாட்சிங் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. சால்ட்டையும் வினிகரையும் சேர்த்தா ஸ்னோ வருமா? நம்ம போன வாட்டி பண்ண பார்த்தீங்கன்னா பேம்பஸ் பேண்ட்ஸ் வச்சு, அதாவது சோடியம் பாலிஅக்ரிலேட் சப்ஸ்டன்ஸ் வச்சு பண்ண பார்த்தீங்கன்னா அதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க போய் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருந்தோம், உங்களுக்கு அப்போ தான் எப்படி பண்ணுறாங்கன்னு புரியும். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். With the help of vinegar and salt, இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி நம்ம ஸ்னோ ஃபார்ம் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் கீப் வாட்சிங், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க, அதனால் கீப் வாட்சிங். இப்போ நார்மலாக ஒரு ஸ்மால் டிரான்ஸ்பரண்ட் பவுல் மாதிரி எடுத்துப்போம் சின்னதாக. இதில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் எடுத்துப்போம். சால்ட்டை இதில் போட்டுப்போம். கொஞ்சம் சால்ட் இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வினிகர் எடுத்து ஓப்பன் பண்ணி, புது பாட்டில், அதனால் மேலே கேப் இருக்கு. வினிகரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வினிகர் நம்ம போர் பண்ண போகிறோம். நல்லா போர் பண்ணிக்கோங்க, இவ்வளோ போதும். இந்த அளவுக்கு போர் பண்ணிட்டு நம்ம விட்டோம்னா கைஸ் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு. 1 hour later. கைஸ் நம்ம கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இதை வச்சு பார்த்துட்டோம். ஆனால் இதுலேருந்து ஒன்றும் வித்தியாசமாக வரல. ஸ்னோலாம் வெறும் வினிகர் தனியாக சால்ட்டு தனியாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ அவனுங்க பண்ணப்போ மட்டும் ஸ்னோவாக பொங்கி வந்துச்சு, ஆனால் நம்ம பண்ணப்போ மட்டும் ஒன்றுமே வரலையே. அப்போ இது வேலைக்காகாத எக்ஸ்பெரிமெண்ட். சரி, ஓகே, நம்ம இதை தான் வேலைக்காகலை. நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போய் பார்ப்போமா? அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு வருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஐஸ் க்யூப்பில் லைட்டாக சால்ட் போட்டு த்ரெட்டு வச்சாலே அதை தூக்க முடியுன்றாங்க. நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்களேன். நம்ம நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதில் சொன்ன மாதிரியே ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா இருக்கு. இந்த ஐஸ் க்யூப் நல்லா இருக்கு, அதனால் இந்த ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். இந்த ஐஸ் க்யூப் அப்படி வச்சிடுறேன். இப்போ இந்த ஐஸ் க்யூப்பில் நான் கொண்டு வந்த இந்த த்ரெட்டை இது மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நிற்கவே மாட்டேங்குது. நின்றுச்சு காய்ஸ். இப்போ இது மேலே சால்ட் போட்டுருக்கேன், கொஞ்சமாக அவங்க போட்ட மாதிரி சால்ட்டு. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், ஹேங் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், சால்ட் போட்டேன். ஒரு 2 seconds விட்டாங்க, உடனே அதை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோமா? லெட்ஸ் லிஃப்ட் இட். யா காய்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செஞ்சிருச்சு. வாவ், இதோ பாருங்க, நிற்கிது பாருங்க, அப்படியே நிற்கிது. ஓகே காய்ஸ், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போவோமா? வாங்க தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போய் பார்த்துட்டு வருவோம். காய்ஸ் பாத்தீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆனா சக்சஸ் ஆயிடுச்சு.
இதுதான் அவங்க பண்றதுல பாதி ஃபெயிலியர் ஆகுது, பாதி சக்சஸ் ஆகுது. நம்மள கொஞ்சம் லூசு பையங்கன்னு நினைச்சு ஏமாத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், அதையே உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோஸ் இவ்வளவும் போடுறேன். ஸோ கீப் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் பிரதீப் குமார் ஃப்ரம் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல பிலோ கமெண்ட் பண்ணுங்க.